பிரியமானவர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 30வது சங்கீதம் 5வது வசனம், சாம்ஸ் 30:5. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்புண்டாகும். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்புண்டாகும். ஸோ நிறைய டைமில் நம்மளோட லைஃப் எப்படி இருக்குன்னா, நிறைய பேர் அந்த நைட்டில் ரொம்ப டார்க்காக இருட்டாக இருக்கும்போது பயம் வரும். ஐயோ, இந்த இருட்டு எப்போ தான் போகும், இப்போ எப்போ தான் வெளிச்சம் வரும். ஆனால் காலையில் சூரியன் உதிக்கும் பொழுது உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா அந்த இருளெல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. அதே மாதிரி தான் நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் நிறைய இருளில் நீங்கள் போய் கொண்டு இருக்கலாம், நிறைய கடினமான பாதையில் போய் கொண்டு இருக்கலாம். இது எப்போ தான் முடியும் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் வெளிச்சத்தை அனுப்ப போகிறார். அதனால் நான் சொல்லுகிறேன், இவ்வளோ நாள் அழுது கொண்டிருந்தவர்கள், இவ்வளோ நாள் வேதனையில் இருந்தவர்கள், பாடுகள் இருந்தவர்கள், இந்த நாளில் சந்தோஷத்தில் நிரப்புவார். தைரியமாக இருங்க. ஏன்னா கண்டிப்பாக ஒரு நைட்டுன்னு இருந்தால் ஒரு டேன்னு ஒன்று இருக்குது. அதே போல் தான் இன்றைக்கி நீங்கள் அழுவுறீங்க, கண்டிப்பாக ஒரு நாள் வரும், நீங்கள் சிரிக்கக்கூடிய மகிழக்கூடிய நாட்கள் இருக்கும். அதில் கண்டிப்பாக அதை இந்த நாளில் கர்த்தர் காண செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே. அநேகர் வேலை இல்லாமல் ஆண்டவரே கர்த்தாவே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அநேகர் ஆண்டவரே குழந்தை பாக்கியத்துக்காக ஆண்டவரே கர்த்தாவே இல்லாதனால அநேகர் கஷ்டப்படுறதை பார்க்குறோம். திருமணம் ஆகாதனால அநேகர் கஷ்டப்படுகிறார்கள். ஆண்டவரே வேலை இல்லாதனால கஷ்டப்படுறாங்க. சரியான படிப்பு இல்லை, சரியான வருமானம் இல்லை, நிறைய பாடுகளில் பிள்ளைகள் போகிறத பார்க்குறோம். அந்த இருளெல்லாம் இப்பொழுதே விலகட்டுமப்பா. இந்த நாளில் ஆண்டவரே, அவள் ஆண்டவரே கர்த்தாவே அழுதது போதும், அவளை களிப்புண்டாக்கத்தக்கதாக இந்த நாளில் அந்த பிள்ளை நீர் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் நன்மைகளை காண செய்யுங்க, சுகங்களை காண செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரை தேவனுடைய கரம் அந்த பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், வெளியூரில் தங்கி இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லாருக்கும் ஆண்டு நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்க, நல்ல சுகங்களை கட்டளையிடுங்க. ஆண்டவர் அந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க, அதில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே நீரே அந்த பாதுகாப்பை கட்டளையிடுங்க. ஆண்டவரே இந்த நாளில் பர்த்டே வெட்டிங் அனுசரி கொண்டாடுற பிள்ளையை ஆசீர்வதிங்க. இந்த வருஷம் அந்த பிள்ளை ஒரு களிப்பான ஒரு வருஷமாக இருக்கட்டும், சந்தோஷமான ஒரு வருஷமாக இருக்கட்டும் அப்பா. எல்லாருக்கும் நல்ல சுக வாழ்வுகளை காண செய்யுங்க. உங்களுடைய கரம் அற்புதமாய் தாங்கட்டும், வழி நடத்தட்டும். இதனால் கர்த்தாவே திருச்சபை ஆசீர்வதிங்கப்பா. இந்த பெங்களூரில் கர்த்தாவே இந்த சபையை கர்த்தாவே அடியானை கொண்டு கர்த்தாவை ஸ்தாபித்ததுக்காக நன்றி. அநேக ஆத்துமாக்களை இதில் கொண்டு வாங்கப்பா. அநேகர் வாரம் இந்த இடத்துக்கு கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே மந்தையாய் கடந்து வரட்டும். அநேகர் சத்தியத்தை கேட்க நீங்கள் உதவி செய்யுங்க. சால்வேஷன் டிவி எல்லா இடத்துலையும் பரவட்டும். கர்த்தருடைய வார்த்தை கொண்டு செல்ல உதவி செய்யுங்க. அதோடைய தேவையெல்லாம் சந்திங்க. இந்த ஆண்டவரே திருச்சபை கட்டுவதற்கான தேவையை சந்திங்கப்பா. ஆண்டவரே கர்த்தா நாங்கள் அப்படியே கட்ட முடியாமல் நின்று கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே அந்த எல்லா லோன் காரியங்கள் இருக்க எல்லா தடைகள் விலகட்டும். எங்கள் கரத்தை பலப்படுத்துங்க. தேவையெல்லாம் சந்திங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆண்டவர் சந்தோஷத்தை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். சந்தோஷமாக இருங்க. God bless you.